ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக பொது தமிழ் பகுதியிலிருந்து மாதிரி தேர்வு 3 நம்ம பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற தமிழ் புத்தகம், அவுட் சோர்ஸு, கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாத்தையுமே நம்ம கலந்து 50 கேள்வியை கொண்டு வந்திருக்கோங்க. எல்லாமே முக்கியமான கேள்விகள். இதை ரியலாக டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கமெண்ட்டுன்னு சொல்லும்போது தான் நம்ம இது வரைக்கும் 2 டெஸ்ட் நடத்தியிருக்கோம் இல்லையா, அதுக்கான வீடியோ லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள், அப்புறம் அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்துருங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி, பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தவறான இணை எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது தவறான இணைன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. கனிச்சாறு 8 தொகுதி கொண்டது. தமிழுக்கு கருவூலம் திருக்குறள் தெளிவுரை. இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. அதுலேயும் குறிப்பாக ஒன்று கவனிங்க. புதிய சமச்சீர் புத்தகம் 2026 புத்தகத்தில் துரை ராசமாணிக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? துரை ராசமாணிக்கம்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாலும் சரிதான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இதுவும் கரெக்டு தான். பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. அடுத்து கனிச்சாறு 8 தொகுதி கொண்டது. கரெக்டு. தமிழுக்கு கருவூலம் என்பது திருக்குறள் தெளிவுரை கிடையாது, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. தமிழுக்கு கருவூலம் எனப்படுவது திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இதை எழுதினவர் பெருஞ்சித்திரனார். ஸோ இந்த பாயிண்ட் தான் தவறு. இதுதான் தவறான இணை. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, யார் கூற்று? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, யாருடைய கூற்று? இதுக்கான பதில் பாரதிதாசனுடைய கூற்று. இப்படி சொன்னவர் பாரதிதாசன். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். அன்மொழி தொகை பிரித்து எழுதுக. அன்மொழி தொகை, இதை பிரித்து எழுதணும். இதுக்கான பதில் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை தான் அன்மொழி தொகை. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். சரியான நிறுத்தற்குறி அறிக. எது கரெக்டான தொடர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் என்ன கூறன்? இங்கே ஒரு கார்புள்ளி வரணும். பார்த்து வெகுநாள் ஆயிற்று, ஆச்சரியக்குறி வரணும். என்றான் பித்த கண்ணு. இதுதான் கரெக்டு. என்ன கூறன்? பார்த்து வெகுநாள் ஆயிற்று, என்றான் பித்த கண்ணு. இதுதான் கரெக்டுங்க. மற்றதில் ஏன் தவறுனா, இங்கே பாருங்கள், ஆச்சரியக்குறி இல்லை, அதனால் இது தவறு. இங்கே பாருங்கள், இங்கே கார்புள்ளி வந்திருக்கணும், வரல, தவறு. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் ஆச்சரியக்குறி வந்திருக்கு, ஸோ இதுவும் தவறு. அப்போ இதுதான் கரெக்டு. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். தென்னை மட்டையிலிருந்து நார் டேஸ். தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தார், அப்படி தான் வரணும். நார் உரித்தார் என்பதுதான் கரெக்டு. அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். தவறான இணை எது? ஒவ்வொரு நூலிலிருந்தும் முக்கியமான கருத்தை கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் நற்றிணை. கரெக்டு. உண்டால் அம்மை இவ்வுலகம், இது புறநானூறில் தான் இருக்குது. கரெக்டு. காலின் 7 அடி பின் சென்று, அகநானூறு கிடையாது, தவறு. இது எங்கே இருக்குது? பொருணராற்றுப்படையில் இருக்குதுங்க. இது பொருணராற்றுப்படைங்கிற நூலில் தான் இருக்குது. ஸோ இதுதான் தவறு. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ, குறுந்தொகையில் தான் இருக்குது. கரெக்டுங்க. இந்த தொடர்களை பார்த்துக்கோங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடர்கள். முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்பது நற்றிணை. உண்டால் அம்மை உலகம் என்பது புறநானூறு. காலின் 7 அடி பின் சென்று என்று கூறும் நூல் பொருணராற்றுப்படை. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று கூறும் நூல் குறுந்தொகை. அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். உரைத்த பகுபத இலக்கணப்படி சரியான பிரிப்பு எது? உரைத்த, இதை பிரிக்கணுங்க. பகுபத இலக்கணப்படி சரியாக பிரிக்கணும். இதுக்கான பதில் உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ என்பதுதான் கரெக்டு. உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்பது என்ன? பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்பது என்ன? குகை ஓவியங்கள். பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்பது குகை ஓவியங்கள். அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். விழுமந்துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார்?
இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க. விழுமம் துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார்? துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. இதை தான் விழுமம் துடைத்தவர் நட்புன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். பண்டி அப்படின்னா வயிறு, மகுளி என்றால் கஞ்சி, மந்தகாசம் என்றால் குறுநகை, மேதினி என்றால் உலகம். அடுத்து 11வது கேள்வி பாருங்கள். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரும், இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவதற்கு பெயர் என்ன? இப்படி வந்தாத இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இந்த செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன? புறநானூரில் சொல்லியிருக்காங்க, விருந்தினர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு பொருள் எதுவும் இல்லை, அதனால் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து அங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து விருந்து கொடுத்துருக்கான். இந்த செய்தியை புறநானூரில் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி மூலம் நமக்கு தெரிவது இன்மையிலும் விருந்து. இன்மைனா என்னங்க? இன்மைனா வறுமைன்னு அர்த்தம். இன்மைனா வறுமை, இன்மையிலும் விருந்து என்ற செய்தி தான் நமக்கு தெரிகிறது. அடுத்து 13வது கேள்வியை பாருங்கள். தவறான இணை எது? பாருங்கள், 4 ஆப்ஷன் இருக்குது. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? வட்டெழுத்து என்பது பழமையான தமிழ் எழுத்து, கரெக்டு. கிமு 3 முதல் கல்வெட்டு சான்றுகள் கிடைக்கிறது, கரெக்டு. கிபி 7 முதல் செப்பேடுகள் கிடைக்கிறது, கரெக்டு. ஓவிய எழுத்து என்பது கடைச்சக காலத்தில் எழுதப்பட்டது, தவறு. ஓவிய எழுத்துன்னு சொல்ல மாட்டாங்க, கண் எழுத்துன்னு சொல்லுவாங்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து கண்ணெழுத்து அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இதுதான் தவறு. அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் தோன்றும் எழுத்துக்கள் எவை? மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் தோன்றும் எழுத்துக்கள் எவை? இப்பு இம்மு. உச்சரித்து பாருங்கள். இப்பு இம்மு. மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்தும். அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். சந்தை வேர்ச்சொல் அறிக. இது அவுட்சோர்ஸுங்க. சந்தை, இதுக்கான வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் அந்து என்பதுதான் கரெக்டு. அந்து, அதாவது அந்துதல் அப்படின்னா களத்தல்னு அர்த்தம். அந்து இதிலிருந்து தான் சந்து வந்திருக்கு, சந்துலேருந்து தான் சந்தை வந்திருக்கு. அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள். மூதுரை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. அதாவது இங்கே ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் தப்பாக இருக்குது. தப்பான கூற்றை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ பார்த்து கொள்ளுங்கள். தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடிய பார்க்கலாங்களா? ஆசிரியர் ஔவையார், கரெக்டு. மொத்தம் 31 வெண்பாக்கள் உள்ளது, கரெக்டு. அனைத்தும் நேரிசை வெண்பாக்கள், கரெக்டு. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் என்ற முருகன் வாழ்த்துடன் தொடங்குகிறது என்பது தவறு. இப்படி தான் ஆரம்பிக்குது, ஆனால் முருகனை வாழ்த்தவில்லை, விநாயகரை வாழ்த்துகிறது. விநாயகரை வாழ்த்தி தான் இந்த பாடல் ஆரம்பிக்குது. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் என்று விநாயகரை வாழ்த்தி தான் தொடங்குகிறது. ஸோ இந்த பாயிண்ட் தான் தவறு. அப்போ நல்லா கவனிங்க. மூதுரையுடைய ஆசிரியர் ஔவையார். 31 வெண்பாக்கள் இருக்குது, அனைத்துமே நேரிசை வெண்பாக்களாக இருக்குது. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் என்று விநாயகர் பாட்டோட ஆரம்பிக்கிறது. அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். மயங்கொலி சொற்களை பொறுத்துக. மயங்கொலி சொற்களை கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் இந்த சிறை. சிறை என்றால் குரங்கு, இந்த சிறை என்றால் மதில். இந்த சுறா, சுறா என்பது கல்லை குறிக்கும். இந்த சுறா என்பது ஒரு வகையான மீன். அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். ஐங்குறு நூறு நூலை தொகுத்தவர் யார்? ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஐங்குறு நூறு நூலை தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு. இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க. பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குது. அணு துளைக்காத கிரெம்லின் அப்படிங்கிற மாளிகை, இந்த மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசிய நாடு. அதாவது ரஷ்யாவை தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவில் தான்
கிரெம்லின் மாளிகை இருக்குது, அங்கே தான் திருக்குறளை வச்சுருக்காங்க. அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது. ஒரு எழுவாய் இருக்குது, அந்த எழுவாய் கூட பெயர் அல்லது வினை அல்லது வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வதற்கு பெயர் என்ன? எழுவாய் தொடர்னு சொல்லுவாங்க. எழுவாய் தொடர். அடுத்து 21வது கேள்வியை பாருங்க. நாலடியார் பற்றிய தவறான கூற்று எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ஓகே, விடையை பார்க்கலாங்களா? முப்பாலாக பகுத்தவர் பதுமனார், கரெக்டு. வேளாண் வேதம் 4 அடி 400 என்று அழைக்கப்படுகிறது, கரெக்டு. ஜார்ஜ் எல்ஹார்ட் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார், தவறு. யார் மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா ஜியு போப்பு அவர் தான் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ நல்லா கவனிங்க, நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். 15 கீழ்கணக்கு நூலில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார், கரெக்டு. ஒரே தொகை நூல் நாலடியார், கரெக்டு. அப்போ நல்லா பாருங்கள், முப்பாலாக பகுத்தவர் பதுமனார், வேளாண் வேதம் 4 அடி 400ன்னு சொல்கிறாங்க. ஜியு போப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. 18 கீழ்கணக்கு நூலில் உள்ள ஒரே தொகை நூல் இந்த நாலடியார் தான். இந்த ஜார்ஜ் எல்ஹார்ட் இருப்பார் இல்லைங்களா, இவர் எந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாருன்னு தெரியுமா? நாம் நேற்றைய வீடியோவில் இதை சொல்லியிருந்தோம். ஒரு நூலை ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் தான் ஜார்ஜ் எல்ஹார்ட். அது எந்த நூல்னு தெரியுமா? மறந்து விட்டதா? நேற்று தான் சொன்னேன். தெரிந்தவர்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். மேற்கோள் குறிகளுக்கு முன் வருவது என்ன? மேற்கோள் குறி வருதுன்னா அந்த குறிக்கு முன்னாடி என்ன வரும்? இதுக்கான பதில் கார் புள்ளி தான் வருங்க. மேற்கோள் குறிக்கு முன்னாடி கார் புள்ளி வரும். அடுத்து 23வது கேள்வியை பாருங்கள். பொருந்தாததை கண்டறிக. 4 தொடர் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது வேற ஒருத்தர் சொன்னது. 3 ஒருத்தர் சொன்னது, 1 வேற ஒருத்தர் சொன்னது. விடையை பார்க்கலாங்களா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொன்னது. நான் பெற்ற இன்பம் பெருக இவையகம் திருமூலர் சொன்னது. மரத்தை மறைத்தது மாமத யானை இப்படி சொன்னவரும் திருமூலர் தான். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்று சொன்னவர் திருமூலர் கிடையாது, அகத்தியர் சொல்லியிருப்பார். இதை சொன்னவர் அகத்தியர். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் மற்ற 3ஐயும் சொன்னவர் திருமூலர் தான் சொல்லியிருப்பாங்க. இதை கொடுத்தும் கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நான் பெற்ற இன்பம் பெருக இவையகம், மரத்தை மறைத்தது மாமத யானை இப்படி சொன்னது திருமூலர். அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். இயற்கை அன்பு என அழைக்கப்படுவது. இயற்கை அன்பு என அழைக்கப்படுவது எது? பெரிய புராணம். இயற்கை அன்பு எனப்படுவது பெரிய புராணம். அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். 10 பாட்டில் குறைந்த அதிக அடிகள் கொண்ட நூல்கள் எவை? 10 பாட்டில் குறைந்த அடி கொண்டது எது, அதிக அடி கொண்டது எது? இதுக்கான பதில் முல்லைப்பாட்டும் மதுரை காஞ்சியும். முல்லைப்பாட்டில் 103 அடி இருக்கும், 103 அடி தான். மதுரை காஞ்சியில் 782 அடி இருக்கும். முல்லைப்பாட்டில் 103 அடி இருக்கும், மதுரை காஞ்சியில் 782 அடிகள் இருக்கும். அடுத்து 26வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க. அட்டமா சித்தின்னு சொல்லுவாங்க. 8 வகையான சித்திகள் இருக்கும், அதை இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் அனிமா என்பது அணுவை போல் சிறியதாதல், மகிமா என்பது மலையை போல் பெரியதாதல், இலகிமா என்பது காற்றை போல் லேசாதல், கரிமா என்பது பொன் போல் பருமையாதல். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 27வது கேள்வி. பழமொழி 400 பற்றிய தவறான கூற்று எது? பழமொழி 400 இதை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது தப்புன்னு கேட்குறாங்க. இப்படியே பார்க்கலாங்களா? ஆசிரியர் நல்லாதனார், தவறு. ஆசிரியர் யாருங்க? முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார் தான் வருவார். அப்போ நல்லாதனார் எதுக்கு வருவாருங்க? இதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நல்லாதனார் எந்த நூலுக்கு வருவாருங்க? பழமொழி 400க்கு முன்றுரை அரையனார் தான் வருவார். காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. சமண சமயம் சார்ந்தவர். 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று.
மற்ற அனைத்தும் சரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் தப்பாக இருக்குது. அடுத்து 28வது கேள்வியை பாருங்கள். கொற்கையில் பெருந்துரை முத்து எந்த நூல் குறிப்பிடுகிறது? கொற்கையில் பெருந்துரை முத்து என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது? அகநானூரில் தான் இந்த பாட்டு வரி இருக்குங்க. கொற்கையில் பெருந்துரை முத்து என்பது அகநானூறு. அடுத்து 29வது கேள்வியை பாருங்கள். வன்சொல் எதிர்ச்சொல் காண்க. வன்சொல் இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல்னு அர்த்தம். இங்கே என்ன கேட்குறாங்க? எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ இன்சொல் என்பதா சரி. நல்லா கவனிங்க. இந்த எதிர்ச்சொல்லுங்கிறத கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல்னு போட்டுறாதீங்க, தப்பு. வன்சொல்லுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ இன்சொல் என்பதான் சரி. அடுத்து 30வது கேள்வியை பாருங்கள். புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்று கூறும் நூல் என்ன? புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்று கூறும் நூல் என்ன? மணிமேகலையில் தான் சொல்லியிருக்காங்க, மணிமேகலை. அடுத்து 31வது கேள்வியை பாருங்கள். இனிப்பு தின்றான் என்பது என்ன? எவ்வகையான ஆகுபெயர்? இனிப்பு என்பது பண்பு. ஸோ இங்கே வந்திருக்கிறது பண்பாகு பெயர் வந்திருக்கு. இனிப்பு தின்றான் என்பது பண்பாகு பெயர். அடுத்து 32வது கேள்வியை பாருங்கள். பலகற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? பலகற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க. இதுக்கான பதில் உலகத்தோடு ஒத்து நடக்காதவர். உலகத்தோடு ஒட்ட உலகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ பலகற்றும் அறிவில்லாதவர்கள் உலகத்தோடு ஒத்து நடக்காதவர்கள். அடுத்து 33வது கேள்வியை பாருங்கள். சரியான எண்ணடையை தேர்க. ஒரு ஊருங்கிறத வச்சு நம்ம நேற்று ஒரு கேள்வியை பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தாங்க. இதுக்கான பதில் உயிர் எழுத்தில் ஆரம்பித்தா ஓர் வரணும். இதுதான் கரெக்டு. உயிர் எழுத்தில் ஆரம்பித்தா ஓர் தான் வரணும். அதுவே இங்கே வந்து பகல் அப்படின்னு வந்துருந்ததுன்னா ஒரு பகல் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. உயிர் எழுத்துனா முன்னாடி ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துனா ஒரு வரணும். அடுத்து 34வது கேள்வியை பாருங்கள். புறநானூறு பற்றிய தவறான கூற்று எது? 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கேட்குறாங்க. பார்க்கலாங்களா? புறப்பாட்டு புறம் என அழைக்கப்படுகிறது. 11 புறத்திணைகள் கூறப்பட்டுள்ளது. 65 துறைகள் கூறப்பட்டுள்ளது. தொகுத்தவர் போரிக்கோ. இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட் தான் தவறு. ஏன்னா தொகுத்தவர் யார் என்று தெரியவில்லை. புறநானூரை புறப்பாட்டு புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. 11 புறத்திணைகள் சொல்லியிருக்காங்க. 65 துறைகள் சொல்லியிருக்காங்க. தொகுத்தவர் யாருன்னு தெரியாது. பூரிக்கோ தொகுக்கலை. பூரிக்கோ எந்த நூலை தொகுத்தார் தெரியுங்களா? இதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்ன குமார், எதுனாலும் கமெண்ட்டில் போடுன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்குறது புரியுது. அதாவது கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ண உங்கள் மைண்ட்லேருந்து அப்படியே அவுட்புட் வெளியே வரும். அதை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரி நினச்சிக்கோங்க. சரிங்களா? மற்றவர்களுக்கும் பயன்படும். என்ன ஆன்சருங்கிறதையும் பார்க்க வருவாங்க. நீங்களும் ஆன்சர் பதிவு பண்ணும் பொழுது உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்கள். 35வது கேள்வி. சொல் இதற்கான இரு பொருள் தருக. சொல் என்னும் அர்த்தத்தை தரும் 2 பொருளை கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் பதம் நெல். பதம் அப்படின்னாலும் சொல் தான், நெல் என்றாலும் சொல் தான். அடுத்து 36வது கேள்வியை பாருங்கள். கலைச்சொல் அறிக. ஆம்பிளண்ட் இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இது எங்கே இருக்குன்னா கலைச்சொல் வேட்டை அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு பிடிஎஃப் கிடச்சிது. கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய வார்த்தைகளுக்கு தமிழாக்கம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதில் இருக்குதுங்க இது. இதுக்கான பதில் இடப்பெயர்வு என்பது சரி. ஆம்பிளண்ட் அப்படின்னா இடப்பெயர்வு என்பது சரி. அடுத்து 37வது கேள்வி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசையில் சொற்கள் அமைக்கணும். அமைங்க பார்க்கலாம். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இங்கே சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் தான் சரி. இதுதான் கரெக்டு. தேங்காய், தொன்மை, தோழன், தவ்வை இதுதான் கரெக்டு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து 38வது கேள்வியை பாருங்கள். ஆமை, உடும்பு, முதலை ஆகியவற்றின் இளமை பெயரை குறிப்பிடும் சரியான மரபுச்சொல் எது? ஆமை, உடும்பு, முதலை இதனுடைய இளமை பெயரை குறிப்பிடும் சரியான மரபுச்சொல் என்ன? இதுக்கான பதில் பார்ப்பு. பார்ப்பு அப்படிங்கிறது இதுக்கு வருங்க. ஆமையுடைய இளமை பெயர் பார்ப்பு, உடும்பு பார்ப்பு, முதலை பார்ப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து 39வது கேள்வியை பாருங்கள். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்று பாடியவர் யார்? நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது
எழுக ஓர்ந்து என்று பாடியவர் யார்? கவிமணி தான் பாடியிருப்பாங்க. இது வந்து பழைய சமச்சீர் புத்தகங்க, 12ன்னு நினைக்கிறேன், 12th அல்லது 11th இருக்குதுங்க. அடுத்து 40வது கேள்வியை பாருங்கள். வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது. வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது. அப்போ எங்கே மிகாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியே பார்க்கலாங்களா? ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும், இரு பெயரொட்டு பண்பு தொகையில் மிகும், உவமை தொகையில் மிகும், உண்மை தொகையில் மிகாது. உதாரணம் தாய் தந்தை. தாய் தந்தை எழுதி பாருங்கள், அதில் வந்து வல்லினம் மிகாது. ஸோ இதில் மிகாது. அப்போ எங்கெங்கே மிகும் பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழியில் மிகும், இரு பெயரொட்டு பண்பு தொகையில் மிகும், ஊமை தொகையில் மிகும். அடுத்து 41வது கேள்வியை பாருங்கள். தவறான இணை எது? எது தவறான இணைன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் ரெக்கார்ட் அப்படின்னா ஆவணம் கரெக்டு, புரோ நோட்டுனா ஒப்புச்சீட்டு கரெக்டு, ரசீதுனா பற்றுச்சீட்டு கரெக்டு, செக்குனா வரைவோலை தவறு. செக் அப்படின்னா காசோலை என்று வரணும். செக்குனா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட்னா தான் வரைவோலை. ஸோ இதுதான் தவறான இணை. அடுத்து 42வது கேள்வியை பாருங்கள். விளைதல் பகுபத இலக்கணப்படி சரியான பிரிப்பு எது? விளைதல் இதை வந்து பகுபத இலக்கணப்படி சரியாக பிரிக்கணும். இதுக்கான பதில் விலை கூட்டல் தல். விலை என்பது பகுதி, தல் என்பது தொழில் பெயர் விகுதி. அடுத்து 43வது கேள்வியை பாருங்கள். தொல்காப்பியர் கூற்றின்படி உயிர்களை பொறுத்துக. ஓரறிவு, இரண்டறிவு, மூவறிவு, நாலறிவு இப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. இதில் இருக்கிற கருத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்படியே பார்க்கலாங்களா? உற்று அறிதல் இருக்கிறது ஓரறிவு உயிரினம், எடுத்துக்காட்டு மரம். சுவைத்தல் என்பது 2 அறிவு கொண்டது, எடுத்துக்காட்டு சிப்பி. நுகர்தல் என்பது 3 அறிவு கொண்டது, எடுத்துக்காட்டு கரையான். காணல் என்பது காண்பது 4 அறிவு கொண்டது, எடுத்துக்காட்டு தும்பி. அடுத்து 44வது கேள்வியை பாருங்கள். ஆபிரகாம் பண்டிதர் பற்றிய தவறான கூற்று எது? இது 12th இருக்குதுங்க. 4 பாயிண்ட் இருக்குது. எது தவறுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் தமிழிசை இயக்கத்தின் தந்தை கரெக்டு. திருச்சி மக்கள் பண்டுவர் என அழைத்தார்கள் தவறு. இவர் ஃபஸ்ட்டு திண்டுக்கல்லில் வேலை பார்த்துருப்பாருங்க. இவர் திண்டுக்கல்லில் இருந்திருப்பார். அங்கே இருந்த மக்கள் தான் பண்டுவர் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அடுத்து தஞ்சாவூருக்கு வந்திருப்பார். தஞ்சாவூர் மக்கள் பண்டிதர்னு அழைச்சிருப்பாங்க. இவருடைய அமைப்பு சங்கீத வித்யா மகாஜன சங்கம். இது கரெக்டு. அப்போ இந்த பாயிண்ட் தான் தவறு. அடுத்து 45வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. எந்தெந்த அரசர்கள் எந்த கோயிலை கட்டினாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது 9th புக்கில் இருக்குதுங்க. இதுக்கான பதில் முதலாம் ராஜேந்திரன் கட்டியது கங்கை கொண்ட சோழபுரம். முதலாம் ராசராச சோழன் கட்டியது தஞ்சை பெரிய கோவில். 2ஆம் ராசேந்திரன் கட்டியது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். 2ஆம் பராந்தகன் கட்டியது கொடும்பாலூர் மூவர் கோவில். அடுத்து 46வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. வருகை அப்படின்னா பலாப்பழம், வெறி என்றால் மனம், மடிவு என்றால் சோம்பல், அடிசில் என்றால் சோறு. அடுத்து 47வது கேள்வியை பாருங்கள். பொருந்தாததை கண்டறிக. 3 சொற்கள் ஏதோ ஒன்றை குறிக்கும், ஒன்றே ஒன்று மட்டும் மாறுபட்டது. இது வந்து 11th புக்கில் இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு நான் லைக் போடாத நண்பர்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கோரையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லியுமே நம்ம டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். டெய்லியும் வந்து கலந்துக்கோங்க. நிறைய பயிற்சி எடுக்கும்போது உங்களுக்குள்ள அந்த பதற்றம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். எக்ஸாமில் ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? கயம் அப்படின்னா யானைங்க. இபம் அப்படின்னாலும் யானை. கைமா என்றாலும் யானை. இந்த 3ம் யானையை குறிக்கும் சொல். இந்த இரும்பு என்பது காட்டை குறிக்கும் சொல். அப்போ இதுதான் மாறுபட்டது. கயம், இபம், கைமா இந்த 3ம் யானையை குறிக்கும். இரும்பு என்பது காட்டை குறிக்கும். அடுத்து 48வது கேள்வியை பாருங்கள். வரவு கூட்டல் அறிந்தான், வரவறிந்தான். இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி விதி என்ன? இதில் எந்த விதி வந்திருக்குன்னு கேட்குறாங்க. எந்த விதியின்படி இணைந்திருக்கிறது என்று கேட்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை முற்றும் அற்று ஒரோவழி என்பது தான் கரெக்டு. இது பார்த்திங்கன்னா முற்றிய லுகரங்க. முற்றிய லுகரம். ஸோ இங்கே வந்திருக்கிற விதி முற்றும் அற்று ஒரோவழி என்பது தான் கரெக்டு. அடுத்து 49வது கேள்வி. உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? குறுந்தொகையை தான் மேற்கோள் காட்டியிருக்காங்க. முக்கியமான கேள்விங்க. உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. அடுத்து 50வது கேள்வி, கடைசி கேள்விங்க. வெற்றிகரமாக டெஸ்ட்டை முடிக்கிறோம்.
இடைநிலைகளை பொறுத்துக. 4 வகையான இடைநிலை இருக்குது, இதை பொருத்தணும். இதுக்கான பதில் நிகழ்கால இடைநிலைக்கு எடுத்துக்காட்டு ஆனின்று. இறந்த கால இடைநிலை இத்து வரும். எதிர்மறை இடைநிலை இல் வரும். எதிர்கால இடைநிலை என்பது இக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 50 கேள்வியை நம்ம டெஸ்ட்டாக பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்ன? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி 50 கேள்வியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நம்ம இது வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.